அந்த காலம். அம்மா சொல்லுங்க, புதுசா பள்ளிக்கூடம் திறந்திருக்கோம். அப்படிங்களா? வீட்டுல 2 குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. அனுப்பி வச்சீங்கன்னா மதிய சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவோம். ஸ்கூல் விட்டா வீட்டுக்கு கூட குழந்தை விட்டுட்டு போயிடுறேன். கொஞ்சம் அனுப்புறீங்களா? எங்க வீட்டுல ஆடு மாடு கண்ணி குட்டிங்களா இருக்குதுங்க. புள்ளே இருந்தாலும் அதெல்லாம் பாப்பாளுங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா எங்க வீட்டுல பொழுது அப்படி வருவாங்க. கேட்டு சொல்லட்டுங்களா? கொஞ்சம் கேட்டு வைங்க. நாளைக்கு டைம் அனுப்பிடுங்க. சரிங்க டீச்சர், நீங்க போயிட்டு வாங்க. வணக்கங்க மிஸ். பாப்பாவை ஸ்கூலுக்கு சேர்த்துணுங்க. குழந்தைக்கு எத்தனை வயசு ஆச்சு? 6 வயசுங்களா? ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா மாசத்துக்கு 1000 ரூபாய் ஃபீஸ் வரும். 1000 ரூபாய்ங்களா? மாசம் 1000 ரூபாய் ஃபீஸ் வரும். புக்ஸ் நாங்களே கொடுத்துருவோம், யூனிஃபார்ம் நாங்களே கொடுத்துருவோம். எவ்வளோ செலவு பண்ணுறேங்க இல்லை படிப்புக்காக. மாசம் 1000 ரூபாய் தானுங்க. எப்படியோ நெருக்கி பிடிச்சி சேர்த்துறேங்க. பிள்ளைய சேர்த்துக்கோங்க. நாளைக்கு அனுப்பிச்சு வச்சுருங்க. சரிங்க. ஹாய் மேம். எஸ் சொல்லுங்க. என் சனுக்கு அட்மிஷன் போடாதுருக்கோம். குழந்தைக்கு எத்தனை வயசு? 2.5 இயர்ஸ் ஆகுது. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம். ஃபீஸா? யூனிஃபார்மு, புக்ஸு, ஸ்விம்மிங் கிளாஸு, கராத்தா கிளாஸு, ஹிந்தி கிளாஸு எல்லாம் சேர்ந்து 1 lakh கிட்ட வந்துடும். ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே. பர் மந்த் 1 lakh. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லோன் வசதி கூட இருக்கு. எல்லாம் ஸ்கூல் சைட்லேருந்தே பக்காவாக பிடிச்சி கொடுத்துரும். ஒரு லோன் கூட அரேஞ்ச் பண்ணிக்காமா? காலேஜ்க்கே லோன் வாங்கினது ஒன்றும் இல்லைங்க. அட்மிஷன் போட்டாங்க. குழந்தைக்கு எத்தனை மாசம்? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? குழந்தைக்கு எத்தனை மாசம்? என்னடி சொல்ற? 6 months மேம். இந்த ஊர்லேயே டாப் ஸ்கூல் இதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சர்லேயே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு 2 lakhs இப்போதைக்கு டெபாசிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணும்போது ஜாயினிங் ஃபீஸ் கொடுத்தா போதும். கூட எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்க்கெல்லாம் ஃபீஸ் ஆட் ஆகும். ப்ளஸ் ஜிஎஸ்டி. இப்போதைக்கு டெபாசிட் அமௌண்ட் 2 lakhs மட்டும் கொடுத்தா போதும். 2 lakhs மந்த்லி இஎம்ஐயாக போட்டுக்கலாம். என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா? ஓகே மேம், தேங்க்யூ.